விஷால், தம்னா, வடிவேலு ஆகியோர் நடித்திருக்கும் படம் கத்தி சண்டை. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். படத்தின் ஆரம்பத்தில் கண்டெய்னரில் வரும் பணத்தை மடக்கி அதனை கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கிறார் போலீஸ் அதிகாரியாகிய ஜெகபதி பாபு. அதற்கு அடுத்து காட்சி நாயகன் விஷால் என்ட்ரி ஆகிறார். அப்பாவையாக வரும் நாயகன் விஷால் நாயகி தம்னாவை காதலிக்க அவருக்கு பல்வேறு சோதனைகள் நடத்தி தனது தங்கையின் மாப்பிள்ளையாக தேர்வு செய்கிறார் ஜெகபதி பாபு. திடீரென ஜெகபதி பாபு ஒரு கும்பல் கடத்தி விடுகிறது. அந்த கும்பல் ஜெகபதி பாபு 10 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுகின்றது. பணம் கொடுக்கவில்லை என்றால் உனது குடும்பத்திற்கு தான் பாதிப்பு என அந்த கும்பல் ஜெகபதி பாபுவை மிரட்ட அவர் விஷாலுக்கு போன் செய்து வீட்டின் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள டைல்ஸுக்கு அடியில் பணம் இருக்கு என எடுத்து வா என்று கூறுகிறார். ஜெகபதி பாபு கூறிய போது பணத்தை எடுத்து செல்லும் விஷால் பணத்தை கொடுக்காமல் வில்லன்களிடம் சண்டை போட்டு ஜெகபதி பாபுவை காப்பாற்றி விடுகிறார். விஷால் திடீரென ஒரு நாள் ஜெகபதி பாபுவிடம், நான் ஒரு சிபிஐ அதிகாரி, அன்றைக்கு வந்த கண்டெய்னரில் 300 கோடி பணம் வந்தது, ஆனால் நீர் கவர்மெண்டில் ஒப்படைத்தது வெறும் 50 கோடி தான் என்று தனது ஐடி கார்டை காட்டி மிரட்டுகிறார். இதற்கிடையில் வில்லன் தருண் அரோரா, ஜெகபதி பாபு இருவரும் ஓரிடத்தில் சந்திக்கின்றனர். அப்போது தருண் அரோரா ஜெகபதி பாபுவிடம், நீ நினைக்கிற மாதிரி விஷால் சிபிஐ ஆபீசர் கிடையாது, அவன் என்னோட தான் ஜெயிலில் இருந்தான். கண்டெய்னரில் வந்த பணத்தை கொள்ளையடிக்க நான் திட்டம் போட்டேன், ஆனால் அவன் என்னோட திட்டத்தை ஒட்டு கேட்டு எனக்கு முன்னால வந்து உன்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் என்று கூறுகிறார். இதற்கு பின் ஜெகபதி பாபு, தருண் அரோரா இருவரும் விஷாலை தேடி வருகின்றனர். அதே நேரத்தில் விஷால் யார் என்னும் விவரம் நாயகி தம்னாவிற்கு தெரிய வருகிறது. இதனால் விஷாலிடம் தம்னா சண்டை போட விஷால் தம்னா இருவருக்குமான காதலில் விரிசல் ஏற்படுகிறது. திடீரென நடைபெறும் சிறிய விபத்தில் நாயகன் விஷால் தனது நினைவுகளை இழந்து விடுகிறார். விஷால் இழந்துவிட்ட பழைய நினைவுகளை மீட்க வரும் டாக்டராக வைகை புயல் வடிவேலு 2ஆம் பாதியில் என்ட்ரி ஆகிறார். இழந்த நினைவுகளை விஷால் மீண்டும் பெற்றாரா? உண்மையில் விஷால் யார்? தம்னா, விஷால் இருவரும் ஜோடி சேர்ந்தார்களா என்பதை படத்தின் மீதி கதை. நாயகன் விஷால் நடனம், காமெடி, சண்டை காட்சிகளில் நன்றாக நடித்திருக்கிறார். குறிப்பாக சண்டை காட்சிகளில் ரசிக்க வைக்கிறார். நாயகி தம்னா கவர்ச்சியான உடைகளில் வந்து ரசிகர்களின் கண்களை குளிர செய்கிறார். காதல் மற்றும் பாடல் காட்சிகள் வந்து செல்கிறார். எனினும் சைக்காலஜி மாணவியாக வரும் தம்னாவின் நடிப்பு மனதில் பதியவில்லை. படத்தின் முதல் பாதி காட்சிகளில் சூரியும் 2ஆம் பாதி காட்சிகளில் வடிவேலும் ரசிகர்களை சிரிக்க வைக்கின்றனர். குறிப்பாக வடிவேலு வரும் காட்சிகளில் ரசிகர்கள் கரகோஷம் எழுப்புகின்றனர். வழக்கமாக தனது படங்களின் காமெடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இயக்குனர் சுராஜ் இந்த படத்தையும் காமெடியை மையமாக வைத்து எடுத்திருக்கிறார். படத்தில் வடிவேலு, சூரி என முன்னணி நகைச்சுவை நடிகர்களை சிறப்பாக கையாண்டிருக்கிறார். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருந்தால் படம் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். திரைக்கதையை சரியாக கையாளதால் படத்தின் ஒரு சில இடங்களில் சற்று தொய்வு ஏற்படுகின்றது. ஹிப்ஹாப் பாதியின் இசையில் நான் கொஞ்சம் கருப்புதான் பாடல் காட்சி ரசிக்க வைக்கின்றது. மற்ற பாடல்கள் எதுவும் மனதில் ஒட்டவில்லை. பின்னணி இசையில் ஹிப்ஹாப் பாதி ஸ்கோர் செய்திருக்கிறார். பாடல், சண்டை காட்சிகளுக்கு ஒளிப்பதிவாளர் ரிச்சர்ட் எம் நாதன் தனது பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார். மொத்தத்தில் கத்தி சண்டை பார்க்கலாம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.